வந்து பார்த்துடலாம். உங்க ஹால் டிக்கெட்லயே அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் கவனமா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பா நீங்க கேர்ஃபுல்லா வந்து பாருங்க. இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு சொல்ற இன்ஃபர்மேஷன் தெளிவா வந்து புரிய வரும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நீங்க எக்ஸாம் ஹாலுக்குள்ள ஒரே ஒரு பிளாக் பால் பாயிண்ட் பென் மட்டும் தான் எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். ஏன்னா எக்ஸாமுக்கு நீங்க கருப்பு முனை அந்த இந்த பென் இருக்கு பாருங்க, அதை மட்டும் எடுத்து போற மாதிரி இருக்கும். ஸோ ப்ளூ கலரோ ரெட்டோ எதுவுமே எடுத்துட்டு போகக்கூடாது. பிளாக் இங்கு பால் பாயிண்ட் பென் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. நீங்க நார்மலா வந்து இங்கு பென் எடுத்துட்டு போதீங்க. ஸோ மை பென் இருக்கு பாருங்க, பிளாக் மை பென்னை மட்டும் எடுத்துட்டு போனா போதுமானது. இந்த கண்டிப்பா நீங்க எடுத்துட்டு போயிடுங்க. ஓகே, அதுக்கப்புறம் உங்களுக்கான எக்ஸாம் டைமிங் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ வருகை நேரம் நீங்க கரெக்டா எக்ஸாம் ஹாலுக்குள்ள 8:30 மணிக்கெல்லாம் நீங்க ஆஜராகிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு எப்போ வந்து எக்ஸாம் ஹாலுக்குள்ள விடுவாங்கன்னா 9 மணிக்கெல்லாம் எக்ஸாம் ஹாலுக்குள்ள அனுப்பிடுவாங்க. 9 மணிக்கு உங்களுக்கான ஓஎம்ஆர் ஷீட்டை கொடுத்துருவாங்க. 9 மணிக்கு மேலே நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க, கேட்டுக்கு வெளியே அமுச்சிடுவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு 8:30 மணிக்கெலாம் அந்த எக்ஸாம் ஹாலுக்குள்ளே நீங்கள் வந்து போக பாருங்க. ஓகே, உங்களுக்கு எப்போ எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா 9:30 மணிக்கு எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க, 9 மணிக்குள்ளே நீங்கள் அந்த எக்ஸாம் ஹாலுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் எக்ஸாம் எழுத அலோவ் பண்ணுவாங்க. 9 மணிக்கு மேலே நீங்கள் வரீங்க கண்டிப்பாக உங்களை உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க, கேட்டுக்கு வெளியே அமுச்சிடுவாங்க. ஓகே, ஸோ அதான் உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 8:30 மணிக்கு நீங்கள் ஹாலுக்குள்ளே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துல எந்த ரூமில் அலாட் பண்ணியிருக்காங்க எல்லாமே அந்த இடத்துல உள்ளே வந்து ஒட்டி வச்சிருப்பாங்க. உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை பார்த்து உங்களுடைய எந்த ஹால் நம்பர் இருக்குது, எந்த ரூம் நம்பர் எல்லாமே வந்து உள்ளே கொடுத்துருப்பாங்க அந்த ஸ்கூல்லையோ காலேஜோ. அதை நீங்கள் செக் பண்ணுறதே கண்டிப்பாக வந்து 10 மினிட்ஸ் கிட்ட ஆகிடும். அதுக்காக முன்னாடியே வந்து போக பாருங்க. ஸோ கரெக்டாக அது எல்லாமே செக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த ரூம் நம்பர் அலாட் பண்ணியிருக்காங்களோ அங்கே போயிட்டு வெளியே நின்னீங்கன்னா சம்மந்தப்பட்ட அந்த சூப்பர்வைசரே உள்ளே கூப்பிட்டாங்க, அந்த ரூமுக்கு போக சொல்லிடுவாங்க. அப்போ கரெக்டாக 9 மணிக்கு நீங்கள் உள்ளே போவீங்க. 9 மணிக்கு உங்களுக்கான ஓஎம்ஆர் ஆன்சர் ஷீட் இருக்கு பாருங்க, அதை வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் உங்களுக்கான ஓஎம்ஆர் ஆன்சர் ஷீட் வந்து இருக்கும். ஸோ ஓஎம்ஆர் ஆன்சர் ஷீட் ப்ரொவைட் பண்ணிட்டு உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து பார்த்தா சொல்லுவாங்க, அல்லது ஓஎம்ஆர் ஆன்சர் ஷீட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து படிக்க சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 15 நிமிஷம் உங்களுக்கு வந்து பார்த்தா அந்த ஓஎம்ஆர் ஆன்சர் ஷீட்டை வந்து பார்த்தா படிக்கிறதுக்கான டைம் வந்து வழங்குவாங்க. ஓகே, ஸோ இதான் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ ஓஎம்ஆர்ல ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து நீங்கள் வந்து பார்த்தா தெரிவிக்கலாம். ஓஎம்ஆர் ஆன்சர் ஷீட்டில் உங்கள் ஃபோட்டோ கொடுத்துருப்பாங்க, உங்கள் பெயர், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக பிரிண்ட் பண்ணி வந்திருக்கும். அதில் ஏதாச்சும் மிஸ்டேக்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் சம்மந்தப்பட்ட இண்டிவிஜுவல்கிட்ட நீங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தா மாற்றி கொடுப்பாங்க. ஸோ ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்குன்னா உடனே நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இதான் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 9 மணிக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா திரும்ப 12:45க்கு தான் உங்களை வெளியே அனுப்புவாங்க. அதுக்கு நடுவில் வெளியே அனுப்ப மாட்டோன்றதை தெளிவாக கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் 12:45 தான் எக்ஸாம் சென்டர் விட்டு வெளியே போகிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே நீங்கள் என்ன எடுத்துகிட்டு போகணும்னா, ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கான எக்ஸாம் ஹால் டிக்கெட்டை கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் உங்களுக்கான அந்த பிளாக் பால் பாயிண்ட் பென் எடுத்துருப்பாங்க. அது கூடவே இந்த ஹால் டிக்கெட் கூடவே ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸை நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். எந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ்னால் ஆதார் கார்டு, பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ், உங்களுடைய பேன் கார்டு, ஓட்டர் ஐடி கார்டு, இதில் ஏதாச்சும் ஒரிஜினலோ அல்லது ஜெராக்ஸோ எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க. ஹால் டிக்கெட் கூட இந்த ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸை கண்டிப்பாக நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கோங்க. இந்த 3 இருந்தாலே போதுமானது, நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே நீங்கள் வந்து போயிடலாம். ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுற மாதிரி இருக்குன்னா உங்களுக்கான ஓஎம்ஆர் ஆன்சர் ஷீட் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ கரெக்டாக ஓஎம்ஆரில் நீங்கள் வந்து பார்த்தா சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். 2 இடத்துல நீங்கள் வந்து சைன் பண்ணுவீங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எங்கே சைன் பண்ணுற மாதிரி இருக்குன்னா ஓஎம்ஆர் ஷீட்டில் கடைசி பேஜ் இருக்கு பாருங்க, எடுத்த உடனே இங்கே தான் நீங்கள் வந்து சைன் பண்ணுவீங்க. அந்த 15 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படிக்கிறதுக்கு. இன்ஸ்ட்ரக்ஷன் படித்து முடிச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணுற சைன் இங்கே தான் தேர்வரின் கையொப்பம், இதில் போயிட்டு உங்கள் சைன் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் எங்கே சைன் பண்ணுவீங்க அப்படின்னா எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எல்லா எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க, சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட்னு இங்கே ஒரு சைன் பண்ணுவீங்க. அதேமாதிரி எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் இருக்கு பாருங்க, உங்களுடைய வந்து பார்த்தா கைரேகை வைக்க சொல்லுவாங்க. அதுக்கான இங்கிபேட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாம் ஹால்லேயே வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அந்த இங்கிபேடில் உங்களுக்கான கைரேகை இங்கே நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதான் நீங்கள் பண்ணுற 3 இன்ஃபர்மேஷன்ஸ். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு மற்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது இந்த ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஓஎம்ஆரில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்குது, உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்கள் ஃபோட்டோ ஏதாச்சும் மிஸ்டேக்லாம் இருக்குன்னா நீங்கள் சம்மந்தப்பட்ட இண்டிவிஜுவல்ட்டு சொன்னீங்கன்னா அவங்க வந்து மாற்றி கொடுத்துருவாங்க. அது ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்கள் ஓஎம்ஆர் ஷீட்லாம் கரெக்டாக நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு இருந்தால் மட்டும் உங்களுக்கு ஓகே நீங்கள் சைன் பண்ணி எக்ஸாம் எதை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு கொஷின்ஸ் பேப்பர் எப்போ கொடுப்பாங்க அப்படின்னா
கரெக்டாக வந்து 9:30 மணிக்கு, அதாவது 15 நிமிஷம் 9:15 உங்களுக்கான கொஷின்ஸ் பேப்பர் வந்து கொடுத்துருவாங்க. 9:30 மணிக்கு உங்களுக்கான எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதுன்னா 9:15க்கு உங்களுக்கான கொஷின் பேப்பர் வந்து கொடுத்துருவாங்க. கொஷின் பேப்பர் கொடுத்த உடனே நீங்கள் செக் பண்ண வேண்டியது எல்லா பக்கமும் கிட்டத்தட்ட அந்த கொஷின் பேப்பர் 30-40 பக்கத்து கிட்ட இருக்கும். எல்லாமே ஒவ்வொரு பக்கமும் கரெக்டாக பிரிண்ட் ஆயிருக்கா, ஏதாச்சும் பிரிண்டிங் மிஸ்டேக்காக இருக்கான்றதை செக் பண்ண சொல்லுவாங்க. கரெக்டாக நீங்கள் செக் பண்ணுங்க. ஒருவேளை ஏதாச்சும் அந்த கொஷின் புக்லெட்டை தப்பாக இருக்குது, பிரிண்டிங் தப்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் உடனடியாக வந்து பார்த்தா உடைய சூப்பர்வைசர், அந்த ஹால் சூப்பர்வைசர் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேற கொஷின் பேப்பர் அலாட் பண்ணுவாங்க. பட் அதெல்லாம் நீங்கள் முன்னாடியே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் வந்து பார்த்தா அந்த கொஷின் புக்லெட் தந்ததுக்கு அப்புறம் வந்து இந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் கொஷின் புக்லெட் நம்பர் வந்து என்டர் பண்ண சொல்லுவாங்க. அது வரைக்கும் பாருங்க, அந்த புக்லெட் நம்பரை என்டர் பண்ண சொல்லுவாங்க. இந்த நம்பரை என்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கொஷின் பேப்பர் எல்லா பேஜுமே கரெக்டாக இருக்கா, பிரிண்ட் ஆகிருக்கா, எல்லா எழுத்தும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் இந்த இடத்துல புக்லெட் நம்பர் போட்டுட்டிங்கன்னா வேறு கொஷின் பேப்பர் சேஞ்ச் பண்ணி தரமாட்டாங்க. ஸோ அதன் காரணமாக முன்னாடியே செக் பண்ணிவிட்டு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் புக்லெட் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. அப்படி ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்குன்னா நீங்கள் அந்த சம்மந்தப்பட்ட அந்த ஆள் சூப்பர் சொன்னீங்கன்னா அவங்க வேறு கொஷின் பேப்பர் கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ இந்த புக்லெட் நம்பரை நீங்கள் கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. ஒருவேளை நீங்கள் புக்லெட் நம்பரை வந்து தப்பாக என்ட்ரு பண்ணுறீங்க அல்லது இந்த இடத்த இந்த புக்லெட் நம்பரை கொடுக்காம விட்டுட்டிங்கன்னா நீங்கள் இந்த ஃபுல்லாக இந்த எக்ஸாம் எழுதி வேஸ்ட்டு. உங்களுடைய இந்த கொஷின் இப்போ இந்த ஆன்சரையும் ஷீட்டையும் வந்து பார்த்தா திருத்த மாட்டாங்க. நீங்கள் புக்லெட் நம்பரை என்ட்ரு பண்ணால் மட்டும்தான் இந்த ஆன்சர் ஷீட்டை வேலிடேட் பண்ணுவாங்க ஆன்லைன் மூலமாக. ஓகே, ஒருவேளை இந்த இடத்துல நீங்கள் நம்பரை வந்து தப்பாக என்ட்ரு பண்ணுறீங்க அல்லது கீழே ஷேடோ பண்ண சொல்ல அதுக்கான நம்பர் தப்பாக கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 மதிப்பெண் குறைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதாவது உங்கள் புக்லெட் நம்பரை போட்டுட்டு 2 நேரம் நீங்கள் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஓஎம்ஆர் எப்படி ஃபில் பண்ணுறது அதுக்கான ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம சேனலில் வீடியோ வந்து போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன். கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள். அந்த வீடியோ பார்த்தா தான் ஓஎம்ஆரில் என்னமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, எப்படி நம்ம ஷேடோ பண்ணுறது, எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். மறக்காமல் அந்த வீடியோ நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ புக்லெட் நம்பரை என்ட்ரு பண்ண மாட்டிங்கன்னா அந்த ஓஎம்ஆர் ஷீட்டை திருத்த மாட்டாங்க. தப்பாக என்ட்ரு பண்ணால் 5 மதிப்பெண் வந்து குறைச்சிடுவாங்க. ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான ஓஎம்ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன். அதுக்கப்புறம் கரெக்டாக வந்து 9:30 மணிக்கு உங்களுக்கான எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனை படித்து பார்த்துட்டு உங்களுக்கான ஆன்சரை நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் போயிட்டு ஒவ்வொரு கொஷின்ஸுக்குமே நீங்கள் கரெக்டாக வந்து ஆன்சரை வந்து பண்ண பாருங்கள். ஒருவேளை இங்கே வந்து பார்த்தா மொத்தமாக 5 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏபிசிடி வந்து பார்த்தா உங்களுக்கான கொஷினுக்கான ஆன்சர் இ இருக்கு பாருங்க. இ ஆப்ஷன் எதுக்குன்னா எனக்கு வந்து விடை தெரியவில்லை அப்படின்றதுக்கான ஆப்ஷன் தான் இ. ஒருவேளை உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொஷினுக்கான ஆன்சர் தெரியல அப்படின்ற பட்சத்தில் ஈன்னு இருக்கு பாருங்க, இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து சைட் பண்ணிக்கோங்க. விடை தெரியவில்லைன்னு அர்த்தம். ஒருவேளை விடை தெரிஞ்சிச்சுன்னா ஏபிசிடின்றதை ஃபில் பண்ணுங்க. ஒரே கொஷினுக்கு நீங்கள் ஏவும் சைட் பண்ணக்கூடாது, ஏதாவது ரெண்டுமே சைட் ஏ மற்றும் பி ரெண்டுமே வந்து பார்த்தா ஷேடோ பண்ணக்கூடாது. ஸோ ஒரு கொஷினுக்கு ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் நீங்கள் ஷேடோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஒருவேளை ஒரு கொஷினுக்கு நீங்கள் 2-3 ஷேடோ பண்ணிட்டீங்கன்னா அதுக்கான ஆன்சர் ரைட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக தப்பான மார்க் தான் போடுவாங்க. அதேமாரி இப்போ இந்த ஒரு ஃபர்ஸ்ட் கொஷினுக்கு நீங்கள் எதுவுமே ஷேடோ பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 மதிப்பெண் வந்து குறைச்சிருவாங்க. அதையும் வந்து இன்ஸ்ட்ரக்ஷனில் தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தால் ஓஎம்ஆர் விடைத்தாள் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது விடைத்தாள் ஏதாச்சும் தப்பாக இருக்குன்னா அதையும் வந்து மாற்றி கொடுத்துருவாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் உங்களுடைய சூப்பர்வைசர் என்ன ஒர்க்லாம் பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க வந்து பார்த்தா நீங்கள் ப்ரெசென்ட்டா ஆப்ஷன்டா அப்படின்றத வந்து பார்த்தா சைன் பண்ணுவாங்க. ஸோ ப்ரெசென்ட்னா ப்ரெசென்ட் கொடுப்பாங்க, ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. அதேமாரி உங்கள் ஹால் டிக்கெட்டில் வந்து பார்த்தா ஃபேஸ் எல்லாமே வெரிஃபை பண்ணிவிட்டு ஹால் டிக்கெட்லேயே அவங்களுக்கான சிக்னேச்சரை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக வந்து பார்த்தா எக்ஸாமினேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த இடத்துல ஸோ சிக்னேச்சர் ஆஃப் த இன்விஜிலேட்டர் அவங்க சிக்னேச்சர் போட்டுருவாங்க. அதேமாரி எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே ஒரு சிக்னேச்சர் வந்து போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ ஆன்சர் அட்டன் பண்ணுறீங்களோ அதை பார்த்து கரெக்ஷன்ஸ் பண்ணுறாங்க, எல்லாமே போட்டுருவாங்க. ஸோ இந்த ஓஎம்ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன் கண்டிப்பாக நம்ம சேனலில் போட்டிருக்கோம் பாருங்கள். பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு ஓஎம்ஆர் ஃபில் பண்ணதை பற்றி ஃபுல்லாக வந்து தெரிய வரும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா மற்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மதிப்பெண் குறைத்தல், ஸோ எதுக்கெல்லாம் மதிப்பெண் குறைக்கப்பட்டதை கொடுத்துருக்காங்க. நம்ம ஓஎம்ஆர் வீடியோவில் எதுக்கு மதிப்பெண் குறைக்கப்படும் எல்லாமே வந்து போட்டிருக்கோம், அதை பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதான் உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, ஸோ இது மட்டும் இல்லாமல் என்னமான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்கன்னா பிற அறிவுரைகள் கொடுத்துருக்காங்க பாருங்க. கண்டிப்பாக நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் எழுதுறதுக்கு உங்களுக்கான அந்த ஹால் டிக்கெட் இருந்தால் மட்டும்தான் உள்ள அலோவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த எக்ஸாம் சென்டர் ஒதுக்கியிருக்காங்களோ அங்கே போயிட்டு மட்டும்தான் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். வேறு எக்ஸாம் சென்டரை மாற்றி தரமாட்டேன்றதை சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்கள் கூட யாராச்சும் வராங்க, ஏதாச்சும் வந்து பேரண்ட்ஸோ ரிலேட்டிவோ யாராச்சும் உங்கள் கூட வராங்கன்னா அவங்க வந்து எக்ஸாம் சென்டர் அந்த எக்ஸாம் வந்து காலேஜோ ஸ்கூலில் நடக்குன்னா அது உள்ளே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் வெளியில் தான் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கின்றத தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஒருவேளை நீங்கள் வந்து பார்த்தா எக்ஸாம் போஸ்டில் ஏதாச்சும் கேஜெட்ஸ் எடுத்துகிட்டு போகிறீங்க, ஃபோனோ வாட்சோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா
ஒரு சில ஸ்கூல்ல வந்து பார்த்தா உள்ள வைக்கிறதுக்கு அலோவ் பண்றாங்க, ஒரு சில ஸ்கூல் காலேஜ்ல வந்து பார்த்தா ஒரு சில எக்ஸாம் சென்டர் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அது எல்லாமே பேஸ் பண்ணி பார்த்து எடுத்திருப்பாங்க. ஏன்னா நிறைய இடத்துல உள்ள அலோவ் பண்றது கிடையாது, ஏன்னா நிறைய மிஸ் ஆயிரன் காரணத்துக்காக அவங்க வந்து உள்ள அலோடு இல்லைன்றதே சொல்லிட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்க பார்த்து எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி எடுத்துட்டு போறவங்க யாராச்சும் கூட கூட்டிட்டு போயிட்டு ஒரு 3 hours வெளியே வெயிட் பண்ணி சொல்லி தான் நீங்க வச்சிருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதான் உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ கேட்ஜெட் பொறுத்த வரைக்கும் நீங்க எடுத்துட்டு போறது உங்களுக்கு சேஃப் இல்லை தான். பட் உங்களால் ரொம்ப தூரம் இருக்கீங்க அப்படின்றவங்க மட்டும் முன்னாடியே அந்த சம்பந்தப்பட்ட எக்ஸாம் சென்டர்ல கால் பண்ணி கேட்டுக்கோங்க. ஏன்னா அதில் நம்பர் கொடுத்துருக்காங்க, எக்ஸாம் சென்டர் அட்ரஸ் கீழே நம்பர் கொடுத்துருக்காங்க. நீங்க கால் பண்ணி கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்களுடைய மொபைல் ஃபோன் கேட்ஜெட்லாம் எடுத்துட்டு போக பாருங்க. ஏன்னா கண்டிப்பாக மொபைல் ஃபோன் அவசியமானது, ரொம்ப தூரத்து அந்த எக்ஸாம் எழுத போறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபோன் பண்ணி கேட்டுட்டு எடுத்துட்டு போக பாருங்க. ஓகே, ஸோ இதான் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்